நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, இவங்க ஆதவ அர்ஜுனை வச்சு ஒரு பிளான் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறப்போ, இப்ப ஆதவ அர்ஜுனா வந்து, "இல்ல நான் விசிகா விட்டு விலகுறேன்" அப்படின்னு ஒரு அறிக்கைய வந்து குடுத்திருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே திரும்பி வரக்கூடிய கேள்வி என்னவா இருக்குன்னா, ஆதவ அர்ஜுனா அப்புறம் எதுக்கு விசிகாவுக்கு வந்தார்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுக்கு சார் வந்தார் அப்ப விசிகாவுக்கு? உங்களோட பார்வையில. அதாவது ஆதவ அர்ஜுனா வந்து அவருடைய மாமனாருடைய காசுல வந்து திமுகக்குள்ள வராரு. ம், திமுக வந்து ஒரு பெரிய அளவுக்கு அவருக்கு இடம் கொடுக்குது. ம், அவர் வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒர்க் பண்ணுறாரு. ம், அவர் பிரசாந்த் கிஷோரோடலாம் இணைஞ்சு வேலை செய்கிறாரு, சுனிலோட இணைஞ்சு வேலை செய்கிறாரு. அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து திமுக ஒத்துழைக்குது, திமுகவோட இருக்கார். அதுக்கப்புறம் அவர் விசிகா பக்கம் போகிறேன்றாரு, அதுக்கும் திமுக ஒத்துழைக்குது, விசிகா போகிறாரு. அதாவது இது வந்து சமூக வலைத்தளங்களின் காலகட்டம். இந்த காலகட்டங்களில் வந்து ஓரிரு வார்த்தைகள் பேசி பிரபலம் அடைகிறது அப்படின்றது ஒரு பெரிய ஸ்டைலு. ம். அந்த வியாதியோடைய தொடர்ச்சியாக தான் அறிவே இல்லாமல், ஸ்ட்ராட்டஜியே இல்லாமல் இவர் வந்து இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது. மார்ட்டினுடைய பணம் தான் தவிர, ம். மார்ட்டின் வந்து லாட்டரியை தமிழகத்தில் கொண்டு வருவதற்கு செலவழிக்கக்கூடிய பணம் தான் இவருக்கு அந்தஸ்தை தருகிறதே தவிர, இவருக்கென தனி அந்தஸ்தோ தனி ஸ்ட்ராட்டஜியோ எதுவும் இல்லை. இவர் நடிகர் விஜயின் நண்பர் என்ற அடிப்படையில் இவருக்கும் நடிகர் விஜய்க்கும் பொதுவான நண்பர்கள் இருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் ஆட்சியில் அதிகாரம் என இவர் பேசுவதும், அதை விஜய் தன் மாநாட்டில் எதிரொலிப்பதும், அதற்கு பிறகு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் இவர் பேசுவதும், அதை விஜய் ஆமோதிப்பதும் கட்டிப்பிடிப்பதும் எல்லாம் நடக்கும். ஆனால் இவரை விஜய் தனது கட்சியில் சேர்த்து கொள்ள மாட்டார். ஓகே. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அதை விரும்ப மாட்டார். ஆகவே விஜய் பக்கமும் போக முடியாது. அதிகபட்சம் இவர் போக இருக்கிற இடம் என்பது அதிமுக. அதிமுகன்றது மிகப்பெரிய ஆலமரம், மிகப்பெரிய கடல். அதற்குள் ஆதவ அர்ஜுனா ரெட்டி போன்றவர்கள் போனால் அந்த கடலில் கரைத்த பெருங்காயம் ஆகிவிடுவதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ஆதவ் அர்ஜுனா ரெட்டியுடைய டோட்டல் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஃப்ராடு, அது மட்டுமல்ல மிகப்பெரிய ஃபெயிலியர். இதை வந்து திருமாவர்கள் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிறாரோ அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? திருமா அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்குறாரு, வாய்ப்புகள் கொடுக்குறாரு. அது அவரால் திரும்ப பலன் அடைஞ்சிருக்காரு, பொருளாதார ரீதியாக பலன் அடைஞ்சிருக்காரு. அந்த காசு லாட்ரி காசு, சுரண்டல் லாட்ரி காசு, அதில் பலன் அடைஞ்சிருக்காரு. அதனால் கொஞ்சம் வாய்ப்புகளை வந்து கொடுக்குறாரு. அது ரொம்ப வாய்ப்புகளை வந்து இவர் தவறாக பயன்படுத்தி இவர் பேசுகிறாரு. உதாரணத்துக்கு ஏவா வேலுவோட அவர் பேசின பேச்சு, ஏவா வேலு தான் வந்து திருமாவை வந்து அந்த அம்பேத்கர் புத்தகம் வெளியிட்ட விழாவில் வந்து கலந்துக்க வேணான்னு சொன்னார்ன்றதை வந்து அவர் வெளிப்படுத்துகிற விதம் என்பது அரசியலுக்கு முற்றிலும் ஒரு சாதாரண அரசியல் தெரிந்த நபர்கள் கூட இவ்வளவு இம்மெச்சூர்டாக பேச மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தது அவருடைய பேச்சு. ஆனால் இதில் இந்த மார்ட்டின் அவங்கள பற்றி பேசுகிறப்ப மட்டும் அவர் கொஞ்சம் அடக்கி தான் பேசுகிறாரு. யாதவ் பேசுகிறம்போது எல்லா விஷயங்களையும் வேணால் இங்கே திமுக மன்னர் ஆட்சி பண்ணுறாங்க அப்படின்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு. இங்கே லாட்ரி அப்படிங்கிறதுனால நிறைய பாதிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த விஷயத்த பேசுகிறப்ப கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரு யாதவ். அது வந்து நீங்கள் ஆட்சியில் அதிகாரம், பங்கு இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த சுரண்டலில் பாதிக்கப்பட்டு தங்கள் சொத்துக்களையும் உயிரையும் இழந்தவர்கள் நிறைய பேர். அந்த பாதிப்பு என்பது தமிழகத்தில் அதிகம். இவர் அதாவது சாத்தான் வேதம் ஓதுற கதையா சுரண்டல் லாட்டரியில் கொள்ளையடிச்சு ஆயிரக்கணக்கான கோடிகளை சம்பாதித்தார் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து தலித்துகளுக்கு அதிகாரம் பங்கு அப்படின்னு பேசுறதுன்றது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அதை அவர் மறந்துடுறாரு. மாமனாருடைய பொருளாதாரம் எதுலேயுமே எனக்கு சம்பந்தம் இல்லைன்ற அப்படி சொல்றாரு. அவர் போயஸ் கார்டனில் கட்டியிருக்க வீடு மட்டுமே 100 கோடி வரும். அதெல்லாம் வந்து அவருக்கு சம்பந்தம் இல்லை. நான் தான் சம்பாதிச்சேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாரு. அவர் என்ன சம்பாதிச்சாரு? அவர் ஒரு ஃபினான்ஸ் நிறுவனம் ஒன்று வந்து நடத்துகிறாரு, ஸ்மால் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸ் நிறுவனம், அரைஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த நிறுவனத்தில் மட்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து இவர் சம்பாதித்த பணமா, இல்லை இவரது தந்தையார் சம்பாதித்த பணமா, அல்லது இவரது பரம்பரை சொத்துக்களா, இல்லை இவர் எங்கே சம்பாதித்தார், எப்படி சம்பாதித்தார்? அமலாக்கத்துறை ரெய்டு போயிருக்கு.
அதுக்கெல்லாமே இவர் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். இவர் மேலே வழக்குகள் இருக்குது, எல்லாமே இவர் மேலே இருக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹெச்ஐவி பேஷண்ட் கண்டிஷன் தான் வருது. அந்த மாதிரி ஏகப்பட்ட நோய்களை விஷயங்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு உடம்பு வந்து உடற்பயிற்சி பற்றி பேசுகிறது மாதிரி தான் ஆதவ் அர்ஜுனா ரெட்டியோடைய பேச்சுக்கள் அமைஞ்சிருக்கு. ஒருவேளை திரும்ப அவருடைய இந்த சாப்பிட்டதுக்கு காரணம் வந்து ஒருவேளை நான் தலித் அப்படிங்கிறதுல இருந்ததுனால தான் ஒருவேளை கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்காரோ அப்படிங்கிற கேள்வி எழும்புது. நான் தலித் மட்டும் கிடையாது, இன்னொன்று அவர் முழுக்க முழுக்க திருமாவுக்கு பல மாநாடுகள் நடத்த உதவி பண்ணியிருக்காரு. விஜய்க்கும் மாநாடு நடத்த பணம் கொடுத்துருக்கிறார். ஓகே, விஜய் இப்போ இந்த நடந்து முடிஞ்ச மாநாட்டுக்கும் பணம் கொடுத்துருக்காரு. இப்படி பல விதங்களில் வந்து அவர் உதவி பண்ணதுனால திரும்ப யோசிக்கிறார். ஓகே, ஸோ இப்போ அவர் அடுத்து எங்கே சார் போவார் ஆதவ் அர்ஜுன் போகிறதுன்னா? அவர் போகிறதுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் வந்து அதிமுக தான். அதிமுகவுக்கு தான் அவர் போக முடியும். அதிமுகவுக்கு தான் அவர் போய் ஸ்ட்ராட்டஜி அமைக்க முடியும். அதிமுகவுக்கு அவர் போனாருன்னா கடலில் கரைச்ச பெருங்காயம். ஒருவேளை விஜய்க்கு அங்கே போனால் அங்கே புஷி ஆனந்த் விடுவாரா? விட மாட்டார். ஓகே, விடவே மாட்டார். விஜய் புஷி ஆனந்த் கொஞ்சம் தொகுதி பேசினாலே விஜய் அவரை கூப்பிட்டு கண்டிக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவர் வந்து 2 பேரை ஸ்பாயில் பண்ணிட்டாரு. ஒன்று வந்து திமுக மிகப்பெரிய கட்சி ஸ்பாயில் பண்ணிட்டாரு. இவர் எடுத்த எஃபர்ட்டு எல்லாத்தையுமே இப்போ வெளியில் ஓப்பனாக சொல்கிறாரு. அதே மாதிரி விசிகா அதையும் இவர் போய் பாடுபட்டு எடுத்த எஃபர்ட் அதையும் வெளியில் சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கையும் வெளியில் சொல்லி அசிங்கமாக அந்தந்த கட்சிகளை எக்ஸ்போஸ் பண்ணுற நபரை வந்து மூன்றாவதாக ஒரு கட்சி வந்து எடுத்துக்க விரும்பாது. இப்போ ஒருத்தர் நல்லா ஓட்டினார்னா காரு, இன்னொருத்தர் டிரைவராக அவரை நியமிப்பாங்க. இவன் ஓட்டுறதே ஏடாகூடமாக ரஃபாக ஓட்டினான்னா அவனை எப்படி டிரைவராக எடுத்துப்பாங்க. ஸோ விஜய் வந்து அதுக்கான வாய்ப்பு என்பது மிகவும் குறைவு. ஆதவ் அர்ஜுனா ரெட்டின்றது ஜஸ்ட் லைக் அண்ணாமலை மாதிரி தான். இன்றைக்கி அண்ணாமலையோட குரலை எவன் கேட்குறான்? யாரும் கேட்குறதில்ல. மீடியா வெளிச்சம் எந்த அளவுக்கு படுது, அந்த அளவுக்கு லண்டனுக்கு போகிறதுக்கு முன்னாடி பட்ட அளவுக்கு இப்போல்லாம் வெளிச்சம் படலை. இன்றைக்கி வந்து திசை வழிப்போக்கு என்பது மாறி இருக்கிறது. மீடியா வெளிச்சம் பாய்வது என்பது மாறி இருக்கு. அதுபோல் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி என்பது ஒரு காணாமல் போன ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ இதெல்லாம் வச்சு கடைசியாக பார்க்குறப்போ ஒருவேளை ஆதவ் அர்ஜுன் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி அந்த டீமுக்கு தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஆமாம், எடப்பாடியோட போகிறதுக்கு வாய்ப்பு. ஏன்னா அவங்க மாமனார் மார்ட்டின் வந்து எடப்பாடியோட நெருக்கமாக இருக்கார். ஓகே, எடப்பாடி ஆட்சி வந்தால் உடனடியாக லாட்ரியை கொண்டு வரேன்னு ஒரு உறுதியை வந்து எடப்பாடி கொடுத்துருக்காரு. அதனால் அவர் வந்து அவரோட செலவில் பிரசாந்த் கிஷோரை கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை என்பது நடந்துக்கிட்டு இருக்கு. ஆக அது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணக்கூடிய விதத்தில் ஒரு எடப்பாடியோட போக சான்ஸ் இருக்குது. அவர் போய் சீமானை சந்திச்சிருக்காரு, சீமான்கிட்டையும் பேசியிருக்காரு. ஸோ அவர் எதிர்பார்க்குற கூட்டணி வந்து சீமான், விஜய், எடப்பாடி. ஓகே, இப்படி ஒரு கூட்டணி வந்து எடப்பாடி மகன் மிதுன் மூலமாக ஒரு பெரிய பேச்சுவார்த்தை என்பது அதிமுகவில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தையை நம்பி தான் மக்கள் விரும்பக்கூடிய, ரசிகர் கட்சிக்காரர்கள் விரும்பக்கூடிய ஒரு கூட்டணியை நாம் அமைப்போம் என எடப்பாடி பேசி வருகிறார். மறுபக்கத்தில் வந்து பாஜக நீ அப்படி ஒரு கூட்டணி அமைப்பியா, உன்னை விடுவானா பார் அப்படின்னு ரெய்டுகள் நடத்தி மிரட்டி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் சிங்கம், மறுபக்கம் முதலை, நடுவில் மாட்டிக்கொண்ட ஆடு போல எடப்பாடி முழித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இப்போ எல்லாரும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆதவ நம்பி விசிகால இருக்க ஒரு சில பேர் அவர் பின்னாடி போவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சுக்கள் வருதே, அது எப்படி சார் பார்க்குறீங்க? 35 மாவட்ட செயலாளர்கள், ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர்கள் விசிகால இருக்காங்க. 35 மாவட்ட செயலாளர்கள் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடன் தொடர்பில் இருக்கிறார்கள். அது இல்லாமல் இணையதளம், விசிகாவோட இணையதளத்தை முழுக்க கண்ட்ரோல் பண்ணுறது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான். அதே போல் டிவி, அவங்க நடத்தக்கூடிய அந்த வெளிச்சம் டிவி, அதையும் முழுக்க முழுக்க நிதி உதவி செய்து கண்ட்ரோல் பண்ணுறது ஆதவ் அர்ஜுன் ரெட்டி தான். எல்லாருக்குமே 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம்னு வாரி கொடுத்திருக்கிறார். மாநாடுகள் நடத்துவதற்கு காசு கொடுத்திருக்கிறார். ஆக விசிகாவில் ஒரு பிளவை ஏற்படுத்த வேண்டும் என்பது ஆதவின் ஆசை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு முயற்சியில் ஆதவ் இறங்குவாரே ஆனால் அவரை
பலங்கொண்ட மட்டும் எதிர்க்க வேண்டும் என்பது விசிகாவுடைய ஆசை. இதில் வந்து யார் ஜெயிப்பாங்கன்றது வந்து இப்போ சொல்ல முடியாது. போக போக வரக்கூடிய காலங்களில் தான் சொல்ல முடியும். ஓகே சார், இந்த நேரத்தில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை வழங்கியமைக்கு மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி.